உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரு. உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திர. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரு. உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திர. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோதனை எனில் வந்தபோது நீர் காத்தீர், வேதனை எனில் வந்தபோது கிருபை தந்தீர். சோதனை எனில் வந்தபோது நீர் காத்தீர், வேதனை எனில் வந்தபோது கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீர் எனில் வந்தபோது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் எனில் வந்தபோது நீர் துடைத்தீர், உம்
கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, 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 ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறவராய், எங்கள் நடுவில் நீர் அசைமாடுகிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய கிருபை இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுவீராக. நன்மையால் எங்கள் வாயை திருப்தியாக்குவீராக. நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. தேவாவியானவர் ஆண்டவரை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் துதித்திடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவர் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும்
கரத்தை உணர்ந்து பாடுவோமாக. பணிந்திடுவோம். சத்திய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. பலவித சோதனையால் உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து விட்டீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை
அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துகிறீரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய கிருபை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா. சேர்ந்து எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின ஒரு ஹல்லேலூயா எபினேசராக, நல்ல எபினேசராக அவர் நமக்கு இருக்கிறாரே. இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செய்தவர் நீர்தான். எங்களை பாதுகாக்கிறவர் நீர்தான். எங்களை பலப்படுத்துகிறவர் நீர்தான். எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இனியும் நீர் நடத்த போகிற உம்முடைய உண்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியிலே அருமையான சகோதரர் ரஞ்சித் ஜபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே போன்ற நிறைய பாடல்களை இயற்றியவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உலகமெங்கும் அவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு நம்மத்திலே அவர்கள் வந்து நம்மை ஆராதனையில நடத்துவார்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையும் அவர்கள் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய தாசனை வரவேற்போம். Praise Lord. Hallelujah. கொஞ்சம் சத்தமாக இன்னும் கைகள் எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்டி வேதம் சொல்லுகிறது, சகல கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களானாலும் இம்மையில் மாற்றிடும் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தந்தருளி சபையாகிய நீங்களும் நானுமாகிய சரீரத்திற்கு அவரை தலையை உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் ராஜாதே ராஜாவாய் பிசாசின் சேனைகளுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற யூத ராஜ சிங்கமாய் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆளுகை செய்கிற அந்த ராஜாவினுடைய பிரச்சனை தான் இந்த காலை நேரத்தில் நாம் இந்த இடத்துக்கு வருகிறதற்கு முன்பதாகவே ஏற்கனவே இங்கே வந்து உலாவி கொண்டிருக்கிறது. இந்த மகிமையை உணர்றவங்க மாத்திரம் அப்படியே கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி வாய்களை தரது ஒரு கொஞ்ச நேரம் நல்ல உயர்த்த போறோம். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானமானாலும் அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர்
ஏற்கனவே இந்த இடம் முழுவதுமாக தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிறார். அதனால் நம்ம வந்திருக்கிறது ஒரு மனுஷனை பார்க்கும்படியாக இல்லை, யாரோ வந்திருக்கிறாங்க அப்படி இல்லை. உயிர் செழுந்த வல்லமையின் மேகத்தை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறோம். கமான், அதை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறவங்க உங்க பக்கத்துல இருந்து உங்களை மறந்துருங்க, கூட வந்தவங்களை மறந்துருங்க. வீட்டில் வச்சுட்டு வந்தது மற்ற எல்லா காரியம், லௌகிக கவலைகள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் தூரத்தில் வைத்துவிட்டு கமான் சிங்காசனத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஒருவர் நமக்காய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், ஒருவர் நமக்காய் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சத்த பரலோகத்தை ஏற்றட்டும். ஓ ரபா லமா சந்தா ரமா நாமா ரந்தா ரபா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீங்க கை தட்டும் போது வெளியே தெரியணும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க கைகளை தட்ட தட்ட ஆவில் நிரம்பி பேச பேச தெரியணும். இப்பொழுது நீ பேச பேச ஒரு வழியாய் வருகிற பிசாசின் சேனை 7 வழியாய் திருப்பி அனுப்பப்படுகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் ஓ ராமா லா சந்தா ரபா லபா செயலிழக்கப்படுகிறது. சத்துருவானம் உண்டாக்கின பொல்லாத வல்லமாய் வானமண்டலத்தில் பொல்லாத சேனை விலகி கொண்டிருக்கிறது. வழிவிட முடியாத காரியம் அல்ல, இப்பொழுது வழிவிடுகிறது. தடைகள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. வெண்கல கதவுகள் உடைகிறது. இரும்பு தாழ்பால் முறியடிக்கப்படுகிறது. ஒருவனை பூட்ட கூடாதபடி துறக்கிறவா புதிய வாசல்களை துறக்க ஆரம்பிக்கிறார். ரம்தா ரமா லமா சதரா லரனமா ஹalleluya. ஓ ரமா லமா சியங்கரனமா. நல்ல வாய்களை திறந்து எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ ஒரு 5 நிமிஷம் நல்லா பேச போகிறோம். ஒரு ஆவியின் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to God and the victory is yours. யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெயமோது நம்முடையதா இருக்கிறது. சுதந்திரிக்க விரும்புறவங்க மாத்திரம், பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க மாத்திரம். ஓ ஷிகரால ரானமரதே கழுகை போல என்னை எழும்ப செய்வி, உயரங்களில் என்னை பறக்க செய்வி. கழுகை போல என்னை எழும்ப செய்வி, உயரங்களில் என்னை பறக்க. 2 கைகளை உயர்த்தி நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அழித்தி. சிங்கத்தின் பிள்ளையா அப்படி எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? சாத்தானை ஜெயித்திடும் பலன் அழித்தி. 2 கைகளை உயர்த்தி நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசு. ஓ ரமல ரகதர நம சதரா. நீரே போ. எங்களை விட்டுடாத நல்ல பங்கு, எங்களை விட்டு கொடுக்காத நல்ல பங்கு நீர்தா. நீரே போதும் இயேசு. ரமல மரப சதரா. நீரே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. பனையை போல என்னை செழிக்க செய்தி, கேதுரு போல. Sing louder, come on. பனையை போல என்னை கேதுரு போல. நீரே போதும், நீரே போதும். உங்க சத்தம் உயரணும். நீரே போதும் இயேசு. ஜனங்களுடைய சத்தம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். நீரே நீரே போதும், நீரே போதும், நீரே. வேற யாரு வேணா ஆண்டவரே, நீங்க போதும். லைட் சாப்பிட்டா கமான், நீ சாப்பிட்டா யோஷாதரமல ரபலம ரந்தரனம அந்தரலரடா. ஹalleluya. மரியாள் தன்னை விட்டு எடுபடாதே நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல ஆண்டவரே நாங்களும் சொல்லுகிறோம், உம்முடைய பாதப்படியை தவிர உம்மை விட்ட வேறு ஒருவரும் இல்லையே. உம்மை அன்றி
ஆசை இல்லையே. ஓ நீரே போதும், நீரே போதும், நீரே. ஆண்கள் பகுதியில் வாள்களில் எல்லாம் சத்தம் உயரட்டும். ஒன் மோர் டைம், ரெண்டு கைகளை உயர்த்தி நீரே போஷாந்தரமலரா. ஓ நீரே போதும் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி நீரே இயேசு, நீரே நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்று நீ, சாத்தானை ஜெயித்தீரோ. கமரபல கந்தரபா. எவ்வளவு சிங்கங்கள் எழுப்பி வந்தாலும், உனக்கு விரோதமாக எச்சிக்கிற சிங்கங்கள் எழுப்பி வந்தாலும், தெய்வ பிள்ளையே, நீ யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளையா இருக்கிறபடினால உன்னை வெட்கப்படுத்தின போராட்டத்தை கொண்டு வந்த சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறான். இயேசுவின் நாமத்தினால வெற்றிகோள் காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒப்பான ஒரு வல்லமை இறங்கட்டும். உன் சத்துருவுக்கு முன்பதாய் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படட்டும். உன் தலையாய் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவர், இப்பொழுது நம்முடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு உன்னதத்தின் ஆவி இறங்கி வருவதாக, ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவி இறங்கி வரட்டும். ஓ சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ, சாத்தானை ஜெயித்திடும் பலன் அழித்தி. சிங்கத்தின் பிள்ளையா சாத்தானை ஜெயித்திடும் பலன் அழித்தி. நீரே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும். ஜனங்களுடைய சத்தம் போயிடட்டும். நீரே. கண்களை மூடி வாய்களை திறந்து நீரே நீரே போ துரமல மரா ரமனசா. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேற யாரிடத்துல போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ, ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ. நீரே போதும். ரமலம் தரனா. ஆண்கள் பகுதியில் நல்ல சத்தம் வெளியில கேட்கணும். ஓ நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ரெண்டு கைகளை தலைக்கு மேல தட்டி பரிசுத்த ஆவியானவர் போதும்னு சொல்றவங்க அவர் மாத்திரம் என்னோடு இருந்தோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லிருங்களே. முன்னால இருந்து பின்னால வர எல்லாம் நல்ல கையை உயர்த்தி, கையை கொண்டு வந்தவங்க நல்ல முழு கையை உயர்த்தி சொல்லணும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல பால்கனி இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புனா அவரை மட்டும் நம்பிருங்க. சொல்லுங்க, நம்புனா அவரை மட்டும் நம்பிருங்க. ஏன்னா இன்னைக்கு முகத்துக்கு முன்னாடி பேசுறவங்க நாளைக்கு ஈஸியா முதுகுல குத்திட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஆராதிக்கிற இயேசுவர் நம்பத்தக்கவரா இருக்கிறா. கை தட்டுறவங்க சத்தமா தட்டணும், சப்பாத்தி எல்லாம் தட்டவே கூடாது. ஆண்டவருக்காக நான் எப்பவுமே சொல்லுவேன், யாரு கர்த்தரை துதிக்க மாட்டாங்கன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவங்களும் தான். அப்படின்னா யாரு? செத்து போனவங்களால ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரே. அப்பனா உயிர் இருந்துச்சுன்னா உயிர் இருக்கிறவங்க மாதிரி ஆராதிக்கணும்.
நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க கை தட்டும் போது உயிர் இருக்குன்னா உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியணும். சப்பாத்தி எல்லாம் தட்டக்கூடாது. தலைக்கு மேல 2 கையை எவ்வளவு சத்தமா தட்டி கமா. ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு அவர் நம்பத்தக்கவர். பக்கத்தில் ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் நம்பத்தக்கவர். சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் நம்பத்தக்கவர். ரூத் வயல்வெளிக்கு போவாசினிடத்தில் வரும் பொழுது சாதாரணமா வயல்வெளியில ஓரத்துல சிந்தி இருக்கிற தானியத்தை அள்ளிட்டு போறதுக்காக வர்றாங்க. உண்மைதான். நன்றி. ஓரத்தில் என்ன சிந்தி கிடக்குதோ அதை எடுக்க வர்றாங்க. ஆனால் எப்பொழுது போவாசின் போர்வைக்குள்ள வந்தாலோ இப்ப சிந்துகிற தானியம் அல்ல, வயல்வெளிக்க ஓனரா மாத்திரார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில யார் யாரையோ நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். எதுக்காக? ஒரு ஓரத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக. ஆனால் வர வேண்டிய மனவாளனாகிய பரிசுத்தாவினுடைய போர்வைக்குள்ள வரும் பொழுது அவர் நம்மை பொறுக்குகிறவர்களாய் அல்ல, மொத்தத்துக்கு ஓனரா மாத்திரா. ஏன்னா அவர் நம்பத்தக்கவர். கமான், கைகளை கொண்டு வந்தவங்க சேர்ந்து பாட போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் வருவதானே. எஸ், we go. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். சத்தம் கேட்கல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். பொய் சொல்லிடு மனம் மாறிடு. பொய் சொல்லிடு மனம் மாறிடு. அவர் செய்வதை தடுப்பாவ யாரும் அல்ல. அவர் செய்வதை தடுப்பாவ. தலைக்கு மேல கை தட்டு. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை யெகோவா என்னை பெருக. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். மேல நம்பத்தக்கவர், எஸ், உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம கூட யாரு இருந்தாலும் யாரு இல்லைனாலும், பக்கத்துல சொல்லுங்க, நம்ம கூட யாரு இருந்தாலும் யாரு இல்லைனாலும் அவர் மேகம் மட்டும் இருந்தா போதும். ஏன் அவரே இருந்தா போதும். எப்பேற்பட்ட செங்கடலால் அது வழிவுற்றோம். ஏன்னா நாம் தள்ளாடி நடக்குகிறதை பார்க்கிற ஒரு கர்த்தர் அல்ல, அவருடைய தாங்குகிற கரங்கள் நமக்காய் யுத்தம் செய்யக்கூடியது. அவர் ஏசேக்கு சித்தனாவை முடிந்து நமக்கான ரெகோபோத்தை உண்டாக்கக்கூடியது. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. come on, சேர்ந்து பாடுவோம். ஐ நல்லா சத்தமா. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமாகி தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமாகி தள்ளாடி நான் என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் உன் கரம். எல்லா கைய மேல உயர்த்து. இயேசுக்கு சித்தம் முடிந்ததே. ரெகபோ நீங்க தான் பாடணும். எல்லா இயேசுக்கு ரெகபோ. sing it out one more time. இயேசு எல்லா இயேசுக்கு ரெகபோ. சிலர் வாயை திறக்கவே ஆரம்பிக்கல. எல்லா இயேசுக்கு புது ரெகபோ. தலைக்கு மேல கை தட்டி தெய்வம் எங்களை பெருக செய்கிறவர், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்குகளை பெருக செய்கிறவர், எங்களை உயர செய்கிறவர். தெய்வமே என்னை பெருக. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர். உங்க வேலை ஒருவேளை ஒரு ஆரம்பமா இருக்கலாம். உங்க பிசினஸ் ஒருவேளை ஒரு ஆரம்பமா இருக்கலாம்.
உங்க ஊழியம் ஆரம்பமா இருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுகிறது அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். ஏன்னா எனக்கு தெரியும் என் ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா என் முடிவு சம்பூர்ணமா இருக்க போகுது. கை தட்டி வாங்கிக்கிறவங்க மாத்திரம். என் ஆரம்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா என் முடிவு சம்பூர்ணமா இருக்க போது. ஏன்னு சொன்னா என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடினால வறட்சிகளை செழிப்பாக்கி என்னை வாழ்நாள் எல்லாம் போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அற்பமான என் ஆரம்பம் சம்பூரணம், நான் கண்ணீரோடு கம்பீரமா அற்பமான சம்பூரணமாய் மாற்று நீ. நான் கண்ணீரோடு கம்பீரமா கம்பீரமா எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கு வாழ்நாளெல்லாம் போஷித்து எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை வாழ்நாளெல்லாம் போஷி எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்வார். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் பொய் சொல்லிட மனம் மாறிட பொய் சொல்லிட மனம் மாறிட அப்பா செய்வதை தாண்டுபவர் யாரும் அல்ல. அப்பா செய்வதை தாண்டுபவர் அற்ப என் வாழ்க்கை பயணம் பேஸ்மெண்ட் முன் செல்லும். மேல நீங்க தான் பாடணும். தள்ளாட்டினா இந்த பக்கம் சத்தமே கேட்கலையே. One more time. வாழ்க்கை கரபௌ சந்தரமலந்தரனா தள்ளாட்டினா ஓஹோ வலது கையை நல்லா உயர்த்தி எல்லா இயேசுவுக்கு சித்தன முடிந்ததே எல்லா இயேசுவுக்கு சித்தன முடிந்ததே தொடங்கிய one more time. எல்லா இயேசுவுக்கு நீங்க பாடும்போதே பழைய காரியங்கள் எல்லாம் முடிகிறது, முறுமுறுப்புகள் முடிகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ வனாந்திரத்தில வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்கி உனக்காய் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர், சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் உனக்காக யுத்தங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். அசுத்தாவினுடைய வல்லமைகள் வெளியேறட்டும், உன்னை கட்டி வைத்த கட்டுகள் அறுபடட்டும், பாவத்தின் வல்லமைகள் அறுபடட்டும், கடபாரத்தின் வல்லமைகள் அறுபடட்டும், மனபாரத்தின் வல்லமைகள் அறுபடுவதாக, வியாதியின் நுகங்கள் முறியடிக்கப்படுவதாக. தொடங்கிய எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர் தெய்வமே என்னை பெருக செய்பவர். One last time. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை தலைக்கு மேல தட்டி நம்மை பெருக செய்கிறவருக்கு எவ்வளவு சத்தமா நல்ல நல்ல இன்னும் ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் அவர் உண்மை உள்ளவர். 2016 வருஷனுடைய வாழ்க்கை முடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு ராத்திரி வேளை எனக்கு கீபோர்டு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸோ அப்போது வாஷிப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், கீபோர்டு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் கடைசி கொஞ்ச நேரம் ராத்திரி 11:20 டைமு. அப்போது நிறைய பேரை நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலை.
ஒரு சிலர் சிரிக்கிறாங்க, ஏன் தெரில. நம்ப ஏமாந்த ஒரு சூழ்நிலை, அப்போது கைவிடப்பட்ட நிலைமை, வாழ்க்கை முடிந்து போக வேண்டும். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியில். ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறதுனே தெரியல. அவ்வளோதான், எல்லாம் எண்டப் ஆகுது அப்படின்னு நினச்சி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கீபோர்டு வாசித்து கண்ணீரோடு உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் இந்த பாட்டை எனக்கு கொடுத்தார். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்துறோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்கள், இன்றைக்கி நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு காண போயிடுவாங்க. ஏசப்பா சொல்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க, மற்றவங்கள அப்படியே நிப்பாட்டி விட்ருங்க. அவன் பக்கத்தில் கை பிடிச்சிருங்க. நல்லா பேசுகிறவங்க, அவன் நல்லா சிரிச்சே சொல்லிடுங்க. நல்லா பேசுகிறவங்க, நல்லா சிரித்து பேசுகிறவங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க, ஆமாம் இந்த இன்ஸ்டாவில் ஃபேஸை பார்த்துட்டு பேசுகிறவங்கலாம் கொஞ்சம் ஆதார் கார்டை செக் பண்ணிவிட்டு பேசுங்க. ஆமாம், அப்போ தான் ஒரிஜினல் ஃபேஸ் தெரியும். அவங்களாம் பின்னாடி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எத்தனை முறை அவரை சிலுவையில் அடித்தாலும் கடைசி வரைக்கும் கிருபையை நம்மை விட்டு எடுக்காமல் நம்ப சக்கவரா, உண்மை உள்ளவரா. ஓ, அப்போ அந்த ராத்திரி வேலை தான் தோல்வியில் முடிக்க வேண்டிய வாழ்க்கை திடீரென்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ, நான் ஒரு நல்ல பாட்டுக்காரன் இல்லை, ஆனால் யாரோ ஒருவர் எனக்குள்ள பாடுகிறதை போன்ற ஒரு உணர்வு. சத்தமாக கீபோர்டில் கை வச்சு அப்படி என்ன அறியாமல் வலது கையை உயர்த்தி, ஒரு கையை மாத்திரம் உயர்த்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லுமாகி மாயே. கண்ணை மூடி பாட முடியுமா? தள்ளாடினார் என்னை தாங்கிடும் கரம். 4-4 அப்படியே லைட் ஃப்ளோல 4-4. என் வாழ்க்கை முன் செல்லும் சந்தரமல ராதனா தள்ளாடினா இயேசுவே என்னை தாங்கிடும் உங்க கரம். ரெண்டு கையை உயர்த்தி எல்லாம் இயேசுக்கு முடிந்தாச்சே. புது ரேகவோ தொடங்கிய எல்லாம் இயேசுக்கு, எல்லாம் இயேசுக்கு சித்தனா முடிந்ததே. ஓ ரேகவோ தொடங்கிய அதே. ஒன் மோர் டைம். எல்லாம் இயேசுக்கு சித்தனா முடிந்ததே. புது ரேகவோ தொடங்கி கரங்களை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வ தரமல ரபனமா சர்வ வல்லமை உள்ளவர். தெய்வ பிள்ளையை, நீ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லாவற்றையும் உருவ நீரூற்றாக்கி நடந்து கொள்ளுகிற ஒரு நாட்கள் வருகிறது. உன் காத்திருப்பின் நாட்கள் முடிகிறது. அவர் நம்பத்தக்கவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால அது நிறைவேற ஆரம்பிக்கிறது. அது உன் வாழ்க்கையில் நிறைவேற தொடங்குகிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது தாமதித்தாலும் நிச்சயமாய் உன்னிடத்திலே கடந்து வரும் என்று சொன்னவர். இப்பொழுது உனக்காய் வழக்காடுகிறவர், உனக்காய் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமான முடிவுகளை கொடுக்கிறவர் உனக்காக ஆளுகை செய்கிறார். நல்ல கையை உயர்த்தி, கையை தட்டி, வாயை திறந்து நீங்கள் அப்பாவும் மாத்திரம் அந்நிய பாஷையில பேசுறவங்க அவரோட ரகசியங்களை பேசிக்கிட்டே இருங்க. என்னை பெருக செய்பவர் எல் ஷடாய், எல் ஷடாய் வல்லமை உள்ளவர். ரமல கரதரனமா தேவா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்ன நம்ப தக்கவர், நம்ப தக்க
அப்பா முகத்தை பார்த்து சொல்லிருங்க பார்க்கலாம். வேற யாரும் இல்ல ஆண்டவரே. நம்புற மனுஷங்களை ஏமாத்துறாங்க, சொந்தங்கள் துரோகம் பண்றாங்க ஆண்டவரே. சில நேரத்தில் எங்களை சுத்தி இருக்கிற ரத்த உறவுகளை நம்ப முடியல, சில நேரங்கள்ல ரத்த உறவுகளை நம்ப முடியல. சுயத்துக்காக எதையோ செய்யறாங்க. ஆனால் அழைத்த நீர் உண்மை உள்ளவர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைச்சவர் நீர் உண்மை உள்ளவர். சில நேரங்கள்ல வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படியே ஆவில் நேரம் அந்நிய பாஷையில பேசுறவங்க அப்படியே பேசிட்டே இருங்க பார்க்கலாம். நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள சார்ந்து நின்னா சில காரியம் நம்ம நம்புற மாதிரி முடியும்னு நினைக்கிறோம். ஆனா யாரை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோமோ அவங்க தான் நிறைய நேரத்தில் லைஃப்ல நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாரை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி நிறுத்துறோமோ அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஆண்டு சொல்லாரு, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த உனக்கு நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதுங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது. அதனாலதான் சாலமோன் அழகா எழுதினாரு, உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும்படி வேற யார் கண்ண மூடி வேற யாரும் இல்ல. உன் நம்பிக்கை ஒரே ஒருத்தர் மேலதான். அம்மா ஐயா, உன் நம்பிக்கை ஒரே ஒருத்தர் மேலதான் இருக்கணும். ஒரே ஒருவருடைய வாழ்க்கை நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இன்னொரு 5 நிமிஷம் நல்ல ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல ஊழியம் நல்ல வளர 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 நான் ஒரு மாஸ்டர் பிளான் செட் பண்ண பார்த்தேன். எப்படின்னா, ஆண்டவர் அநேக தேசங்களுக்கு பயன்படுத்துகிறார். உண்மை இந்த பாடலுக்கு அப்புறமாக தான் கர்த்தர் நிறைய இடங்களுடைய பேர் ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பாட்டு போட்டு ஈஸியாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பாடலுக்கு பின்பதாக பல இரத்த கரைகள் இருக்கிறார். அப்போ நான் கடந்த நாட்கள் ஒரு பிளான் பண்ணி, ஓகே இந்த ஒரு வீடு இருக்கு, இதை இப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு யூகேல இருந்து என்னுடைய ஊழியத்தை யூகே அயர்லாண்டில் முடிச்சுட்டு திரும்ப வந்தேன். வந்து வீட்டில் உட்கார்ந்து அதை பேசும் பொழுது நான் நினைச்சது ஒன்று, அங்க நடந்தது ஒன்று. இதுதான் இரத்த உறவுகள். நான் நினைச்சது ஒன்று, அங்க நடந்தது ஒன்று. என் ஊழியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஊழியம் வளர்ச்சி அடைகிறது, எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ இவர்கள் என்னோட கூட நிற்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நான் ஆசைப்பட்டதை கொஞ்சம் ஷேர் பண்ணினேன். ஆனால் கடைசியாக எனக்கு கிடைச்சதெல்லாம் அடிதான். 2 நாளைக்கு அப்புறமா தேவ பிரசன்னத்தில் அமர்ந்த ஆண்டவரே, நான் இதைத்தானே கேட்டேன். ஆவியானவர் சொன்னாரு, உன் நம்பிக்கை உனக்கு இருக்கிற சோர்ஸா இல்லை இந்த ஊழியத்தில் நீ என்ன நம்பி இருக்கிறியா? உன் பாட்டு தான் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உனக்கு தான் கொடுத்தேன். ஆனா உன் சோர்ஸ் உனக்கு அங்க இருக்கிற வீடா இல்லை உன் சோர்ஸ் நானா? நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நான் என்னை சுற்றி இருக்கிற அந்த சோர்ஸை இந்த நம்பர்கள் எல்லாம் நம்பினது உண்மைதான். ஆனால் ஒன்று, இனி யாரையும் நம்ப மாட்டேன். நானும் நீங்களும் இதுக்கு இடையில இனி வேற யாரும் கிடையாது. ஏன்னா நம்பத்தக்கவர் ஒரே ஒருத்தர் தான். யாரை நம்பி நம்ம கூட நிற்பாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் எத்தனை முறை அவர் எதிர்பார்க்கிற ஆராதனையை நீ கொடுக்கலனாலும், நீ ஜெபத்தில் உட்கார்லனாலும், நீ தெய்வ பிள்ளையே நீ தேவன் விரும்புகிறத செய்யலனாலும், still he loves you more and more. இன்றைக்கு முன்னை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உங்களை மட்டும்தான் நம்பி இந்த கால வேளையில வந்திருக்கிற ஆண்டவரே? அப்படியே கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி கோரமா சாந்தலா பரரா ரமானா ஹalleluya. நம்பத்தக்கவர் நீங்க மட்டும் பாடு. நீர் சந்துரமால நம்ப உண்மையுள்ளவர் பொய் சொல்லிட மனமாறிட பொய் சொல்லிட
மனமாறு நீ செய்வதை தடுப்பவர் ஓ நீங்க செய்வதை ஒரு லாஸ்ட் டைம் அர்ப்பணித்து சொல்ல போறோம். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவ மகிமை வெளிப்படுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய கரத்தின் மகிமை வெளிப்படுகிறது. இத லாஸ்ட் 2 நிமிஷம் நீ அர்ப்பணிக்க ஒரு தேவ மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. விட முடியாத காரியங்கள் இது கர்த்தருடைய வெளியே கொண்டு வருகிறார். தெய்வீக அக்கினி சூழட்டும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவனே என்னை பெருக செய்பவர். நல்ல ஆண்டவரே, நீர் ஒருத்தர் தான் நம்பத்தக்கவரப்பா. எங்கள் மத்தியில் உலாவறீங்க, எங்களோட கூட அப்படியே பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் யூ மே பி சிட். நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிரசன்னம், இதுதான் தேவ பிரசன்னம், இதுதான் தேவ பிரசன்னம். பாருங்க, அட்மாஸ்பியரே ஆண்டர் மாத்திரா. நான் எப்போவுமே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் 3 பேர் தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலை தர முடியும். ஒன்று, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். 2வது, சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உண்மையாக உணர முடிகிறது? ஒரு ஆமென் மாத்திரம் முழு கையை உயர்த்தி சொல்லிருங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை உணர்றவங்க சத்தமாய் ஹல்லேலூயா. சும்மா அதனால் உங்களோடு கூட நீந்து கர்த்தரை ஆராதிப்பதில் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல அதிக சந்தோஷம் அடைகிறேன். இந்த 2 நாட்கள் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக கருது. ஒருவேளை இன்னும் நல்லா ஆராதிக்கணும்னு நீங்கள் சாயங்காலம் வாங்க, பாஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க வர்ஷிப் நைட். சாயங்காலம் வாங்க, நம்ம நிறைய ஆராதிக்கலாம். கர்த்தருடைய மகிமை இன்னும் ஆழத்துக்குள்ளே போகலாம். வர்ஷிப்புடைய டீப்பஸ்ட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல நல்ல டெப்த்தாக உள்ளே போய் இன்றைக்கி நல்லா ஆராதிக்க போகிறோம். சாயங்காலமும் திரும்ப வாங்க, எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய போகிறார். அதனால் என்னை அழைத்த அருமையான அன்பு பாஸ்டர்கள் மூத்து ஊழியர் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிற அருமையான பாஸ்டர்களுக்கு, பாடிபிடித்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் வாழ்த்துக்கிறேன். நல்ல மியூசிஷியன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறேன். கொயருக்காக, மீடியாவில் இருக்கிற எல்லாருக்காக வாழ்த்துக்கள், நன்றிகள். God bless you all. திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை நானே வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை. கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பினாக எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி சாற்றண்டையில் ஒளித்து கொண்டு போறோம். இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மனிதனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன்தான். யார் என்று சொன்னால் எலியா. எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு ஆள், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. இவருக்குள்ள இருந்த அபிஷேகம் 2 மடங்கு எலிசாவுக்குள்ள பாய்ந்தது. இவருடைய சால்வை விழுந்த பொழுது அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நமக்கு இதன் அடிப்படையில் தெரியும். ஆனால் பாருங்க, பைபிள் எலியாவை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது இப்பொழுது வேதம் ஒரு மனிதனை நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த மனிதன் எந்த கோத்திரத்துக்கு கீழாக வருகிறார், யாருக்கு கீழாக வருகிறார், எப்படி வருகிறார் என்கிற ஏதாவது ஒரு காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கும். ஆனால் எலியாவை பற்றி எழுதப்படும் போது இதற்கு முன்னாடி ஒரு காரியமும் அவனை குறித்து சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு காரியம் சொல்லி இருக்கிறாங்க, திஸ்பியனாகிய எலியா அப்படின்னா அதுவே ஒரு காரியம் மட்டும்தான் எழுதியிருக்காங்களே தவிர வேற ஒன்றும் எழுதலை, எந்த இன்ட்ரோடக்ஷனும் இல்லை. அப்போ திஸ்பிய பட்டம் எபிரேய பதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஹீப்ரு கற்றுக்கொண்டவங்க அதில் தேறினவர்கள் எழுதியிருக்கிறார்கள். யாருக்கு திஸ்பிய பட்டம் இஸ்ரேல் அன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேல்ல கொடுப்பாங்க அப்படின்னா,
எந்த ஒரு மனிதன் எல்லாம் உடையவனாக இருந்து கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் வந்து நிற்கிறானோ அவனுக்கு தான் திஸ்பிய பட்டம் கொடுப்பாங்க. எல்லாம் உடையவனாக இருந்து கடைசி எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் திஸ்பியன் என்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். இப்பொழுது எலியா அப்படி பார்த்தா எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாக்கின்படி அன்று இந்த வருஷத்துல மழை பெய்யாது. பிகாஸ் திஸ்பியன் என்று சொன்னால் எப்படி எல்லாவற்றையும் இழந்தவன் என்று அர்த்தமோ, அதே போல எலியா என்று சொன்னால் யாவே இஸ் மை காட், யெகோவா என்னுடைய தேவன் அப்படின்னு அர்த்தம். அவர்தான் தேவன். எதை இழந்தாலும் எதுக்காகவும் தன் ஆண்டவரை இழக்காத ஒரு மனுஷனாய் வாழ்க்கையில் இருந்த ஒரு ஆளுங்க. எதை இழந்தாலும், ஒருவேளை வாழ்க்கையில் நம்ம பணத்தை இழக்கலாம், நம்ம பொருளை இழக்கலாம், நம்ம வச்சிருக்கிற உடைமைகளை இழக்கலாம், சொந்தங்களை இழக்கலாம், நட்பை இழக்கலாம், உறவினர்களை இழக்கலாம், ரத்த உறவுகளை இழக்கலாம். எதை இழந்தாலும் இழக்கக்கூடாத ஒன்று. நான் எப்பவுமே இப்படி சொல்லுவேன், நீங்கள் உங்கள் காசை இழந்தா கூட எதுக்காகவும் இயேசுவை இழந்துடாதீங்க. ஏன்னா இயேசு கூட இருக்கிற வர நீ இழந்ததெல்லாம் ரெண்டு சனையாய் திரும்ப வருமே தவிர ஒன்று முன்னை விட்டு கைமீறி போனதாய் ஒரு நாளும் சரித்திரத்தில் எழுதப்பட மாட்டாது. அப்போ எதற்காகவும் தன் ஆண்டவரை இழக்காத ஒரு மனிதனாய் இருந்தார். அப்படி ஒரு நாளும் ஆண்டவரை இழக்காத ஒரு மனுஷனை தேவன் ஒரு இடத்தில் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல சவுலே சவுலே முள் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? அப்போ இவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீர்? உடனே ஆண்டு சொல்றாரு, நீ நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அனனியாவுக்கு பார்த்து சொல்றாரு, நேர் தெருவுக்கு போ, அங்க இப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்பனா ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு பிளேஸை, ஒரு டெஸ்டினேஷனை, ஒரு ரூட்டை ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களுக்கு எப்பவுமே செட் பண்றவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா இடத்துலையும் இருப்பதற்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுக்கிறதும் கிடையாது, லைசன்ஸ் கொடுக்கிறதும் கிடையாது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். ஆதாமுக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அவனை படைக்கும் போதே தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணப்பா, ஆனா ஒன்றை மாத்திரம் டச் பண்ணிராத அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனுக்கென்று ஒரு இடத்தை செட் பண்றாரு, பட் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் மூவ் ஆகுறான். அதனாலதான் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிறா? அப்ப 3 இடத்தை விட்டு ஆதாம் ஓடி போயிடுறான். ஒன்று, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒளிந்தான். 2வது, தேவ சந்திப்பில் இருந்து ஒளிந்தான். 3வது தன் அர்ப்பணிப்பை விட்டு ஒளிந்து போனா. அப்ப சபை என்கிற கர்த்தருடைய சரீரம் கடைசி நாள் மட்டும் நிலை நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய வருகை மட்டும், அதுதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. பேசுங்க, ஆமா நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், பயந்துராதீங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ இந்த சபையாகிய சரீரம் ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு 3 இடங்களை நான் காண்பிக்க போகிறேன். ஏன்னா இந்த அதிகாரத்தினுடைய 5வது வசனம், அதாவது 3வது வசனத்திலிருந்து தொடங்குகிறது. முதலாவது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய். அப்பனா அவன் கீலேயாத்தை சேர்ந்தவன். கீலேயாத்தை விட்டு, கீலேயாத்துக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா கீலேயாத்தின் பிசிந்தையிலும் அந்த மரம் எல்லாம் ரொம்ப அற்புதமானது, எப்பேற்பட்ட வியாதியையும் சுத்தமாக்க கூடியது. அப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, கீழ் திசையை நோக்கி போ. அப்போ எந்த கீழ் திசையை நோக்கி போ சொல்றாருன்னா, யோர்தானுக்கு நேரா போ, ஸ்ட்ரைட்டா போ. அங்கே கேரித் எனப்படுகிற ஒரு ஆறு இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிறார். இப்போ இந்த யோர்தானை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் இருந்தது. அதுல ஒன் சைட் பார்த்தீங்கன்னா கானானியர்கள் வர்றதும் போறதுமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கிழக்கு திசையில மாத்திரம் தண்ணி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது.
வேற ஒன்றுமே ஓடலை. அங்கே யாரும் வரவும் மாட்டாங்க, அங்கே யாரும் போகவும் மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, யாரும் வராத யாரும் போகாத கேரேஜுக்கு போ. விச் மீன்ஸ் ஏற்கனவே செப்பரேட் பண்ணி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கீழ் திசைய ஆண்டவர் தாம் பிள்ளை அங்க போய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், கர்மேலின் அனுபவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேசமே நடுங்கி கொண்டிருக்கிறது, தண்ணி இல்லை, வறண்டு போய் இருக்கிறது, வறட்சியின் பிடியில் இருக்கிறது. ஒருபுறம் ஆகாபின் யெசபேலின் ஆதிக்கம், ஒருபுறம் இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில தனி ஒரு மனுஷனா நின்று ஆகாபின் ரதங்கள் நடுங்கத்தக்க மழையை கொண்டு வந்த ஒரு ஆளு, ஒரு ஃபெமிலியர் பர்சனா. இப்படி சொல்றேனே, ஒரு செலிபிரிட்டியா எலியாவை எல்லாருக்கும், எலிஜாவை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஃபெமிலியாரிட்டி வர்றதுக்கு முன்னாடி எலியாவை ஒரு இடத்துல ஆண்டவர் செட் பண்ணாரு, அது யாருக்கும் தெரியல. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நாம் நினைக்கிற காரியம் இல்லை நம்ம விரும்புகிற காரியத்தில், இன்னும் சொல்லணும்னா எல்லாருக்கும் நல்லா ஷைன் பண்ணணுங்கிற ஆசை பயங்கரமாக இருக்கும். நம்ம பிரகாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் என் சாஃப்ட்வேர் ஜாபை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்போது என்னெல்லாம் யார் அன்று கூப்பிடுவோம், ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சி. அப்போது பல நாட்களினுடைய ஊழியம் அறைக்குள்ள மாத்திரம்தான், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணது மட்டும்தான் ஊழியமே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் திறந்த வாசல்களை வைக்கும் போது தான் பார்க்குற, அன்னைக்கு அடைக்கப்பட்ட சுவருக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல தேவன் என்னை கொண்டு வைத்தது ஒரு பெரிய முகாந்தரம் இருக்கிறது. அப்படின்னா எலியாவை பாருங்க, ஆண்டவர் முதலாவது யாரும் வர முடியாத பிரித்தெடுக்கப்பட்ட கீழ்த்திசைக்கு கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட இடமாகிய ஒரு கீழ்த்திசை தேவன் வைத்திருக்கிறார். முதலாவது காரியம் நான் காட்டி கொடுக்கும்படி விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரணும். இப்போ ஐயா, ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு, ஏற்கனவே அவர் ஒன்றும் இல்லாதவர் இருக்கிறார். இப்போ அவரை போய் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல உட்கார வச்சா சாப்பாட்டுக்கு கூட அவருக்கு கஷ்டம் தானுங்க. முதலாவது ஏன் ஆண்டவர் செப்பரேட் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அவனோட உறவாடி அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டார்னா, கேப்பில் யாரும் உள்ள வர்றதை ஆண்டவர் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேப்பில் உள்ள யாரோ ஒரு மனுஷனோ இல்லை சூழ்நிலையோ இல்லை தேவையில்லாத காரியமோ உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அப்போ எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும், அட்லீஸ்ட் அவருக்கு சாப்பாடாவது வேணும் தானே. ஏன்னா இப்போ ஆண்டவர் அவரோட நெட்வொர்க்குக்கு உள்ள எலியாவை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டதுனால வேற எதையும் கர்த்தர் அனுமதிக்கலை. ஆனால் ஒன்று, கிலியாத்தில் இருந்தால் கூட பலரை எலியா திரும்பி பார்த்துருப்பார். ஆனால் இப்போ கேரித்தில் யாரும் வரல, ஆனால் பார்க்க வேண்டிய ஒருத்தரை மட்டும் பார்த்தாருங்க. என்ன நடந்துச்சு? பார்க்க வேண்டிய ஒரு ஆளை பார்த்ததுனால அவருக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட், எப்படி சாப்பிடுவார்? காக்கா ஃபஸ்ட்டு டைம் சாப்பாடு கொண்டு வருது. கவனிங்க, எந்த ஊர்லேயாவது காக்கா சாப்பாடு கொண்டு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போமா? சொல்லுங்கள். ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊரில் பாட்டி இருந்தாங்கன்னா காக்கானால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பாட்டி வடை சுட்டாங்க, வடை சுட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லி பாட்டி எங்கேயோ போனாங்க, காக்கா தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருந்தது. சைலண்டாக வந்து லப்புன்னு என்ன பண்ணிடுச்சு? கவ்விட்டு போயிடுச்சு. அப்போ காக்காவுடைய நேச்சர், த நேச்சர் ஆஃப் த க்ரவ் என்ன? பிடுங்கிட்டு போகிறது. அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், தமிழ் சூப்பராக. பிடுங்கிட்டு போகிறது சூப்பர். பறித்து கொண்டு போகிறது தான் காக்காவுடைய நேச்சர். கரெக்டா? கரெக்டா? காக்கா ஒரு நாள் யாருக்கு எதுவும் தராது. காக்கா யாருக்கும் எதெல்லாம் தராது. மீன் வாயில் கூட ஏதோ என்ன இருந்துச்சு சொல்லுங்க. ஆண்டு சொல்லார், மீன் வாயை தர எடுத்து கொடுக்க வேண்டியது ராயனுக்கு கொடுத்துருங்கிறார். ஆனால் காக்கா எங்கேயாவது சொல்லியிருக்கா? பைபிளில் பாருங்க, த ஃபர்ஸ்ட் டைமு இந்த மனுஷன் தேவன் விரும்புகிற கீழ்த்திசையாகிய பிரித்தெடுக்கப்பட்ட இடத்துல வேற யாரையும் உள்ள விடாம அவரை மட்டும் வச்சதுனால
பறித்து கொண்டு செல்லுகிற காக்காவை இப்போ சாப்பாடை அப்படியே ஆண்டவர் கொண்டு வர வச்சுட்டாரு. தெய்வ பிள்ளையே, அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்ட இடத்தை வச்சிருக்கிறார். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற முதலாவது கீழ்த்திசையாகிய பிரித்தெடுக்கப்பட்டோ எலியாவுக்கு கேரித்தானால் சபையாகிய சரீரத்துக்கு தேவன் வச்சிருக்கிறது அதுதான் திறக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க வேற யாரும் வர முடியாது. தெய்வ பிள்ளையே, இது ஒரு ரகசியத்தை பேசுகிற அறை. ஆண்டவரோடு கூட நம்ம பப்ளிக்கா ஆராதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கோம். இன்னைக்கு யூடியூபை ஓபன் பண்ணாலே நிறைய காரியம், நிறைய பேர். குட், சூப்பர். ஒரு உண்மையை நான் சொல்லுவேன், மூத்த தலைவர்களுடைய அவர்கள் விதைச்ச விதையெல்லாம் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமா நாங்கள்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால நல்லா ஃப்ரீயா சூப்பரா ஊழியம் பண்றதுக்குரிய வழியை திறந்து கொடுத்துருக்கு. பட் அட் த சேம் டைம் இவ்வளவு வழியை திறந்து கொடுத்தாலும் பப்ளிக்கா நிக்கிற ஒரு ஆளை விட ஆண்டவருக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்னா பிரைவேட்டா அவரோட ரகசிய உறவுல எப்பொழுதும் முழங்கால காத்திருக்கிற ஆட்களை தாங்க பிடிக்கும். ராமன் சொல்லுங்களே, ஒரு ராமன் சொல்லுங்களே. பிரதான ஆசாரியன் ஒருவன் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல என்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சிலை கிழிக்கப்பட்டதோ, அவருடைய மாம்ச திரை கிழிக்கப்பட்டதோ, அன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு ஆள் அல்ல, டைரக்டா அவரோடு கூட ரகசிய உறவுகளை நாம் இருப்பதற்கு, முழங்காலில் நின்று அப்பாட்ட உரிமையோடு பேசுவதற்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். ஆனால் சபை தேவன் விரும்புகிற பிரித்தெடுக்கப்பட்ட கீழ் திசையில் இருக்கிறதா, இல்லை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமாய் நீ இராதே. உனக்கென்று ஒரு பிளேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எலியாட்ட அன்னைக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கு பொருள் இல்லாமல் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஏங்க தேவ பிரசனத்தில் உட்கார முடியல, என் நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அதை மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அங்கே உட்கார சொல்றாரு. கர்மேலுக்கு எலியா போகணும்னு சொன்னா, கர்மேலின் அனுபவம் வேணும்னு சொன்னா, யாருக்கும் தெரியாத கேரித்தன் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் மேண்டட்டரி, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரித்தெடுக்கப்பட்ட கீழ் திசையில ஒரு மனிதனுடைய கால்கள் எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஜான் பன்னியன் என்று சொல்லுகிறதான ஒரு மிஷனரியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களாம் படிச்சிருப்பீங்க, மோட்ச பயணம் அப்படிங்கிற ஒரு புக். அவர் அந்த நாட்களில் இங்கிலாந்தில் பயங்கரமான ஒரு ஊழியராக இருந்தார். இங்கிலாந்து தேசத்தில் மட்டும்தான் அவர் அப்போ தெரியும். அப்போ ஒரு முறை பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு அந்த தேசத்தில் கொஞ்சம் பயங்கர அகைன்ஸ்ட் பண்ணிட்டாங்க. எது பண்ணாலும் உள்ளே பண்ணுங்க, பப்ளிக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணுனா தண்டனை கொடிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு முறை ஒரு பப்ளிக் மீட்டிங் அவங்க நடத்திட்டாங்க. அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம், நிறைய பேர் அவருக்கு கீழே வேலை பார்த்து கொண்டு இருந்தார்களாம். இப்போது இந்த பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு நாள் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நாள் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி மதவாதிகள் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். மதவாதிகள் பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி டைனிங்கில் இப்படி தட்டினார், டேப் பண்ணார்னாலே அவரை சுற்றி நிறைய பேர் வந்து என்ன வேணும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆட்கள் இருந்தார்களாம். ஆனால் மதவாதிகள் உள்ளே வரும்போது ஒரு ஆளும் ஸ்டேஜில் வந்து தடுக்க முடியல. இப்பொழுது இவரை ஜான் பன்னியனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களில் பிடிச்சா அன்னைக்கு இங்கிலாந்துடைய ரூல் என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஜெயில் வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன, முழங்கால் மட்டும்தான் அதில் போட முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்லி நீல் டவுன் பண்ணி நிற்கலாம், அவ்வளோதான். இதுதான் தண்டனை. வச்சு பூட்டி போட்டுருவாங்க, சாப்பாடெலாம் ஒன்றும் தரமாட்டாங்க. இப்போது பிடிச்சிட்டு போனவங்களுக்கு தெரியல இவர் இவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தேசத்தில் நிற்கிறது இதுதான் காரணம் அப்படிங்கிற.
கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல முழங்கால்லையே பல நாட்கள் நின்று கொண்டு இருக்கிறாரா. இப்போ முழங்காலில் ஜெயிலுக்குள்ளே நிற்க ஆண்டவர் சொன்னாரா, இவ்வளவு நாள் உன்னை இங்கிலாந்தில் மட்டும்தான் தெரியும், இந்த ஜெயிலை விட்டு வெளியில் போ, யாத்திரையின் முன்னேற்றம்ங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணு, அகில தேசங்களும் உன்னை தேடி வரும், உன்னை நான் கொண்டு போவேன் என்று சொன்னாரா. கடைசியா ஒரு நாள் வரும்போது அந்த ஊரில் இருக்கிற அதிகாரி இவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி விட்டாரா. இவர் வெளியில் வந்தோடனே ஒரே ஒரு புக் எழுதுறாரு, யாத்திரையின் முன்னேற்றம். என்ன, என் ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வைத்த இடம், அது சிறையானாலோ அது சாதாரண இடமானாலோ ஒன்றுமே இல்லாவிட்டாலோ நான் முழங்காலில் தங்கி தாபரித்து அதில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். வெளியில கொண்டு வந்தா இங்கிலாந்து வரைக்கும் என்னை தெரிந்த என்னை இப்பொழுது அகில தேசத்திற்கும் கர்த்தர் அறியும்படி, அகில தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரும்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறார் சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். கருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமானால், சபை சாதிக்க வேண்டுமானால் முழங்காலில் கிரயம் செலுத்த வேண்டும். திறக்கப்பட்டிருக்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நீ தேவ பிரசன்னத்தில் ரகசியங்களை நின்று பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சாதித்த எலியா பிரித்தெடுக்கப்பட்ட காரியத்தில் கீழ்த்திசையில் நின்றவன். ரெண்டாவது நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது ஒரு கீழ்த்திசை காண்பிக்க விரும்புகிறேன். சபை இருக்க வேண்டிய ரெண்டாவது ஒரு இடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இதுவும் சொல்கிறது, அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறது. எசேக்கியேல் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. அங்க ஒரு நதியை பார்க்கிறான், வலப்புறத்திலிருந்து பாய்ந்து வருகிற ஒரு ஜீவ நதி. இப்ப இந்த ஜீவ நதியில 4 அனுபவங்கள் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். ஒன்று கணுக்கால், 2வது முழங்கால், 3வது இடுப்பளவு, 4வது நீச்சலாலம். அப்போ இந்த கணுக்கால் அளவு எதை காண்பிக்கிறது? எல்லாருக்கும் பீச்சுக்கு போனா என்ன தோணும்? சூப்பரா சொன்னீங்க. என்ன தோணும்? கால் நனைக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு போறோம், சண்டே சர்ச்சுக்கு போறோம், கொஞ்சம் லேசாக கால் நனைச்சிட்டு வந்துருவோமே அப்படிங்கிறதா முதல் அனுபவம். கால் நனைக்க வருகிற ஒரு ஆவிக்குரிய கூட்டம். ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஜஸ்ட் கொஞ்சம் காலை நினச்சிடுவோமே தேவ பிரசன்னத்தில். இல்லைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் கேட்பாரு, பாஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பாரு. கால் நனைக்கிற ஒரு கூட்டம் தான் கணுக்கால். 2வது முழங்கால். இது இன்னைக்கு ரொம்பவே இருக்குங்க. இது ஜீவ நதிக்குள்ள மூழ்க வேண்டிய கூட்டம். முழங்கால் அளவுனா பாருங்க, பீச்சுக்கு போனால் குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன தோணும்? கொஞ்ச நேரம் விளையாடணும்னு தோணும். எல்லாரும் எங்கே நிப்பாட்டுவோம்? ஒரு முட்டளவு தண்ணியில் வச்சுதா விளையாட வைப்போம். கரெக்டாக ஏன்னா ஆழத்தில் கொண்டு போய் முங்கி விளையாடுப்பான்னு சொல்லுவோமா? முட்டளவு தண்ணியில் தான் வச்சு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஏதோ ஒரு பாலை கையில் கொடுத்தோ ஏதோ ஒன்று கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைப்போம். அப்போ முட்டளவு தண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு கூட்டம். குதிக்கிறியா ஓகே, துள்ளுறையா ஓகே, ஆனால் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. முழங்காலில் நின்று சொல்றீங்களா? தேவ பிரசன்னம் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டாக மாறிட்டு இருக்குங்க. நிறைய பொழுதுபோக்காய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்டர்டைன்மெண்ட் மக்கள் இன்னைக்கு நிறைய மைண்ட் செட்டப் மாறிட்டு வருது. நாம அப்படி அல்ல. பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை அப்படி அல்ல. நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஆட்கள் இல்லை. நாங்கள் தேவ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ளே போகிறவங்கன்னு சொல்லுவாங்க. 2 கையை தலைக்கு மேலே தட்டி மகிமைப்படுத்திடுங்க பார்க்கலாம். 3வது இடுப்பளவு தண்ணி. இதை நாங்கள் தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை செட் பண்ணுற ஆட்கள். எவ்வளோதான் என்னால் முடியும், ஜெபமா எவ்வளோதான், பைபிள் வாசிக்கிறதா எவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன எதுவும் சொல்லக்கூடாது. லிமிட்டை செட் பண்ணி வைக்கிறது. 3 கூட்டத்தையும் ஆண்டவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆனால் 4வது ஒரு கூட்டம் இருக்கு. யாருன்னா ஆழத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு கூட்டம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேவ பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கணுங்க. 2வது சர்வீஸில் பேசும்போது சொன்னேன், நீ பிரச்சனையின் ஆழத்தை விட்டு வெளியில வரணும்னா பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள உள்ள போகணும். பிரச்சனையின் ஆழத்தை விட்டு வெளியில வரணும்னா பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போகணும். பக்கத்தில் இருக்கவங்கள ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனையின் ஆழத்தை விட்டு
வெளியில வரணும்னா பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையோட ஆழத்தை விட்டு வெளியில வரணும்னா பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போகணும். ஐயா, பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போகணும்னா கால் நனைக்கிற அனுபவம் அல்ல, என்டர்டைன்மெண்ட் பண்ற அனுபவம் அல்ல, லிமிட்டை செட் பண்ற ஒரு அனுபவம் அல்ல. பிரசன்னத்தின் ஆழத்துக்குள்ள போகணும்னா பேதுருவை பார்த்து சொல்லாரு, பேதுருவே உன் படகை கொஞ்சம் ஆழத்துல தள்ளு. ஆழத்துல தள்ளும் போது அலை அடிக்கும், ஆழத்துல தள்ள தள்ள கை வலிக்கும், வேதனை எடுக்கும், முழங்காலில் நிக்க நிக்க வலி வரும். ஆனால் நீ ஆழத்துக்கு உள்ள போவாயானால் அப்பொழுது உனக்கு வலை கிளியத்தக்கதாக மீன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பிரச்சனையின் ஆழத்தை விட்டு வெளியே வரணும்னா நீ பிரச்சனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும். உன் பிரச்சனையிலிருந்து நீ மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் பிரச்சனத்தின் ஆழத்துக்குள்ள உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது தேவஜனம் இருக்க வேண்டிய ஒரு கீழ்த்திசை பிரசன்னத்தின் ஆழம். முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது பிரசன்னத்தின் ஆழம். கடைசி பாயிண்ட் மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் மூன்றாவது ஒரு கீழ்த்திசை, ஆதியாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 29வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். 29வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அப்படின்னா மூன்றாவது ஒரு கீழ், இவ்வளவு நாட்கள் ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா எப்ப கீழ்த்திசைக்கு போனானோ திரும்ப வரும்போது தரிசன தலைவனா வர்றான், தரிசனம் மிகுந்தவன் வர. அப்புறம் தான் கேட்குற, ஆண்டவரே நான் யாக்கோபு என்ன இஸ்ரவேலா? ஆண்டவர் கர்த்தர் மாத்துறார். உன் பேர் என்ன? யாக்கோபு, நீ இனி இஸ்ரவேல். ஏமாற்றுக்காரனா இருந்தான், தரிசன பாதைக்கு நேராய் நடந்தான். மூன்றாவது, உன்னை தரிசன பாதைக்கு நடத்துகிற கீழ்த்திசை. ஏதோ வந்தோம் போனோம் ஏனோ தானோ அப்படி அல்ல. எதற்காக கர்த்தர் என்னை இந்த சபையில் வச்சிருக்கிறார், எதற்காக என்னை தெரிந்தெடுக்கிறார், அந்த நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகிற ஒரு ஆளா நம்ம மாறணும். அதுதான் தேவன் விரும்புகிற திசை. முதலாவது சொன்னேன், பிரித்தெடுக்கப்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலம். இரண்டாவது பிரசன்னத்தின் ஆழத்துக்குள் அழைத்து செல்லுகிற கீழ்த்திசை. மூன்றாவது தரிசன பாதைக்கு நடத்துகிற கீழ்த்திசை. இந்த மூணு திசையில் நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. கண்களை மூடிக்கொள்ளலாம். நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் ஆழத்துக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். அப்பா, பிரித்தெடுக்கப்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உம்மோடு கூட ரகசியங்களை பேசும்படிக்கு நான் வர விரும்புகிறேன். ஏதோ சாதாரணமாக அல்ல ஆண்டவரே, ஏதோ சாதாரணமாக இல்லை ஏசப்பா, ஏதோ 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 வந்தேன் போனேன் அப்படி இல்லை. உண்மையாய் முழங்காலில் காத்து நின்று உம்மோட ரகசியங்களை நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஆண்டவரே, பிரச்சனையின் ஆழத்திலிருந்து கர்த்தரை வெளியில கொண்டு வாங்க. நான் பிரச்சனையின் ஆழத்துக்குள்ள வர விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, தரிசன பாதையில் நடக்கணும். ஏனோ தானண்டு ஓடுகிற ஓட்டம் அல்ல. கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறவங்க கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இருக்க வேண்டிய கீழ்த்திசைக்கு நேராக ஆவியானவர் நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீங்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஒரு ஆழத்தின் அனுபவத்திலே போக கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்திருப்போம். இன்றைக்கு தொடர்ந்து 11 மணி ஆராதனையிலும் சங்கிப்பார், மாலை 5 மணி, மாலை 7 மணிலையும் ஆண்டோடைய வார்த்தையும் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கர்த்தர் நல்ல நேரத்தை இன்றைக்கி தருகிறார். நீங்கள் எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். ஒரு மகிமையின் அந்த ஆலயத்தை முடிட்டு பாடுகிற போது ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கை தசவாங்களை கர்த்தருக்கு கொடுத்து கொடுப்பதன் மூலமாய் கர்த்தரை ஆராதிப்போம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் எங்கு ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ,
வேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் வேகம் எங்க ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் ரபஷதரமலா இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் வேகம் எங்க வாழ்க்கையை மூடுதே என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல என் செயலில் கலந்து இருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்து இருக்கீங்க என் பேச்சுல என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல என் செயலில் கலந்து இருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்து இருக்கீங்க அன்பினாவி அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா விலகாத வேகம் நீ முன் செல்லும் வேகம் நீ விலகாத வேகம் நீ முன் செல்லும் வேகம் நீ விலகாத விலகாத சப்தரமல தரணமோ ஹalleluya விலகாத வேகம் நீ முன் செல்லும் வேகம் நீ விலகாத வேகம் நீ முன் செல்லும் வேகம் நீ விலகாத வேகம் ரம் தரமல தர ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே நீங்க மட்டும் பாருங்க ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடும் ஒரு மகிமையின் மேகம் எங்க ஜன்னத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த எங்க வாழ்க்கைய மூடு ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், வனாந்திரத்திலே வழி தெரியாத சூழ்நிலையில ஒரு மகிமையின் மேகத்தை தந்து 40 வருஷமாய் உம்முடைய ஜனத்தை நடத்தி வந்த ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய மகிமையின் மேகத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய வார்த்தை கேட்க உம்முடைய அபிஷேகத்தின் மூலமாக உம்மை சமூகத்தை கிருபாசனத்தண்டை வருவதற்கு ஸ்லாக்கியம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கீழ்தேசையின் அனுபவங்களை குறித்து கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. ஒரு எலியாவுக்கு, ஒரு இசைக்கியலுக்கு
ஆண்டவரே, வழிகளை திறந்த ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையிலும் புதிய வழிகளை திறந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் வழி தெரியாத ஒரு சூழ்நிலை மேலே, மனுஷரால் தள்ளப்பட்ட நிலைமையிலே, எல்லாவற்றையும் இழந்த எலியாவை போல அந்த சூழ்நிலை யாராவது காணப்பட்டால், அந்த எலியாவுக்கு வழிகளை திறந்து காகத்தை கொண்டு போஷித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வசனத்தினாலையும் வல்லமையினாலையும் அபிஷேகத்தினாலையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த பகல் வேளையிலும் உடைய வசனத்தை அனுப்பி நீர் ஆண்டவரை ஆவி ஆத்மா சட்டத்தில் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமையின் மேகம் முன் செல்ல செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கிருபை கொண்டிருப்பதாக எல்லா கனம் மகிமைக்கு எடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. Thank you for coming. 11 மணி ஆராதனை, மாலை 5 மணி, மாலை 7 மணிக்கும் ரஞ்சித் ஜெபா இருப்பார்கள். வாருங்கள், அன்றைக்கு அழைத்து வாருங்கள். ஒரு பெரிய மாபெரும் ஒரு மகிமையின் மேகத்தை காண கத்துக்கிற பேசுவார். God bless you all. Thank you so much.